வணக்கம் நண்பர்களே, விஸ்வாஸ் பல்கிங் சீரிஸில் நான் 76 இன்னைக்கு காலைல 5:30 மணிக்கெலாம் ஏன்ட்டேன். அதனால் நம்ம பாட்டி எனக்கு ஐ செக்அப் பண்ண இட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காரணத்தினால காலையிலே ஏன்ட்டு ஐ செக்அப் பண்ணது ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு வந்தாச்சு. கண்ணெல்லாம் செக் பண்ணிட்டு நல்லா தான் இருக்குன்னாங்க. இன்னொரு டாக்டர் போய் கன்சல்ட் வாங்கினாங்க. அந்த கேப்பில் போய் காலை ஒன்று சாப்பிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் பார்த்துட்டு அவங்க ஓகேன்னு சொன்னே அங்கேருந்து கிளம்பியாச்சு நண்பர்களே. இப்போ எங்கே போகிறேன்னா நம்ம பாட்டி இட்டுமே எங்கள் அத்தை வீட்டில் விட போகிறோம். நான் அதனா இந்த சர்ஜரி பண்ணியதுனால ஒரு 15 நாளைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு இருக்காங்க. ஆனால் எங்கள் பாட்டி நீங்கள் காலையிலே இருந்து சாமான்லாம் தொலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இது இப்படி விட்டா வேலைக்கு ஆகுதுன்ட்டு எங்கள் அத்தை வீட்டில் எத்தனை விடலாம் கொஞ்சம் கிட்ட இருந்து பார்த்துப்பாங்கன்ற காரணத்தில் எத்தனை அங்கே விட்டாச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே மதியான உணவை சாப்பிட்டு ஒரு 3:30 மணி போல் அங்கேருந்து கிளம்பியாச்சு நண்பர்களே. இந்த டைமில் டிராஃபிக் இருக்காதுன்னு நினச்சி வந்தால் இப்போ சரியான டிராஃபிக்காக இருக்குது. ஒரு ஈவினிங் போல் வீட்டுக்கு வந்துட்டு பயிற்சி முடிச்சத்தி பிரெட்டை சாப்பிட்டு பயிற்சி கொடுத்து கிளம்பியாச்சு. பயிற்சி கொடுத்து என்ன கிளாஸ் போட்டுனா செஸ்ட்டும் ட்ரையும், செஸ்ட்டுக்கு இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் அதில் ஒரு 3 செட்டை போட்டு, அதன் பின் ஸ்டாண்டிங் இன்க்ளைன் கேபிள் ப்ரெஸ் அதில் ஒரு 3 செட்டை போட்டு, அதுக்கப்புறம் நீ ரொம்ப எல்லாம் ட்ரெயின் பண்ண நண்பர்களே. நார்மலாக தான் ட்ரெயின் பண்ணேன். ஏன்னா காலிலேருந்து போய் ட்ராவல் பண்ண வந்ததெல்லாம் கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருந்தது. அந்த காரணத்தினால வெயிட் கம்மியாக தான் போட்டேன். நாளையிலேருந்து லைனில் கரெக்டாக வந்துடலாம். அதுக்கப்புறம் செஸ்ட் கிளாஸ் முடிச்சுன்னு ட்ரை பக்கம் வந்தாச்சு நண்பர்களே. ட்ரைக்கு ட்ரைசப்ஸ் புஷ் டவுன் அதில் ஒரு 3 செட்டை போட்டு, அதன் பின் ஸ்கல் கிரன்ச்சஸ் அதில் ஒரு 3 செட்டை போட்டு ட்ரைசப்ஸ் ஒரு கூட முடிச்சிக்கினேன். நான் போகிற செட்ஸ் அண்ட் ரெப்ஸை கேப்ஷனில் தரேன், வேணா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பயிற்சியோடத்துலேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு நண்பர்களே. வீட்டுக்கு வந்துட்டு உணவை சாப்பிட்டு மீன் எண்ணெயை காலேருந்து சாப்பிட முடியல. அதனால் இப்போ சாப்பிட்டீங்க நாளை முடிச்சு நண்பர்களே.